வெல்கம் டு அதியன் ஸ்டுடியோஸ். என் பேர் ரேவதி. நான் தான் அதியன் ஸ்டுடியோஸோட ஃபவுண்டர். இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விஷ்ணு. இவர் தான் ஒயிட் பட்ஸ் ஃபோட்டோகிராஃபியோடைய ஃபவுண்டர். ஹலோ சார். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ என்னோடய ஃபாதர் தான் எனக்கு நான் ஃபோட்டோகிராஃபி வரணும் காரணம்னா எங்கள் அப்பா இல்லைனா வந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோடய ஃபாதர் வந்து ஃபோட்டோகிராஃபர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 இயர்ஸ் அது இப்போது. அவர் ஒரு 18-20 வயசில் சென்னை வந்தது. ஸோ வந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஸ்கூல் முடிச்சுட்டு என்னோடய ஒரு விளையாட்டு பொருளாகவே ஆகிடுச்சு இந்த ஃபோட்டோகிராஃபி. வந்துட்டு கேமரா வச்சு தான் விளையாடுறது, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. சும்மா ஒரு ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணது தான் சின்ன வயசில். லைக் ஒரு 10-12 இயர்ஸ்லாம் இருக்க சொல்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு ஸ்டுடியோக்கு வந்துடுவேன். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் வந்து எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வராத, நீ வேறு ஏதாவது படிச்சுட்டு போயிடு, நீ அது என்ஜினியர் ஆகணும், அதாகணும் இதாகணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஃபுல்லாக மைண்ட் செட் அப்படி தான் இருந்தது. பட் எனக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 10th ஃபெயில். நான் ஆக்சுவலாக 10th ஃபெயில், மேக்ஸில் ஃபெயில் ஆகி திருப்பி நான் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆனேன் அதில். அதுக்கப்புறமேட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபி வேண்டாம், நீ ஃபோட்டோகிராஃபி இருந்தனால தான் நீ 10th ஃபெயில் ஆன, அப்படி கிடையாது. எனக்கு படிப்போடு எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. படிப்பு கண்டிப்பாக முக்கியம் தான், எல்லாருக்கும் படிப்பு அது முக்கியம்னு சொல்ல மாட்டேன். பட் என்னோடய லைஃப்பில் நடந்தது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு விஎஃப்எக்ஸ் படித்தேன். ஸோ விஎஃப்எக்ஸ் படிச்சுட்டு நீ அந்த லைன் போய்டு, ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு ஸ்டபனாக என்னன்னா ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபனாக இருந்தாங்க. அப்புறம் விஎஃப்எக்ஸ் படித்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ என்னோடய ஒய்ஃபாக இருக்காங்க. நாங்கள் ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அவங்கள பார்த்தேன். அவங்க தான் இல்லை நீ என்னோடய ஃபோட்டோஸ்லாம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினேன். எனக்கு பேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோ, இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் பிடிக்கும். சின்ன வயசுல எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இதில் நீ தான் நிஜமாக எடுத்தியா, இந்த அளவுக்கு டேலண்ட் இருந்துட்டு ஏன் நீ ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2012-13 ஸ்டேஜில் ஒயிட் பட்ஸ் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம ஓன் பிராண்ட் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பட்ஸ்ன்னு தனியாக அப்போ தான் ஆரம்பித்து அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேஷன் லைஃபாக மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த ஒரு இதுலேயும் அது மேலே கொண்டு போகணும், அடுத்தது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி. இப்போ அப்ராக்ஸ் ஒரு 18 இயர்ஸ் இருக்கும் நான் உள்ளே இது பண்ணி. என்னோடய ஏஜ் கம்மி தான், பட் நான் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது இந்த உள்ளே இருந்தது வருஷம். ஸோ கண்டிப்பாக இப்போ பேஷன் பண்ணாலுமே எல்லாருக்குமே அந்த மணின்னு ஒன்று வேணும். கண்டிப்பாக ஃபேமிலி ரன் பண்ணுறது, லைஃப் ரன் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது. எனக்கு ஒரு பயம் இருந்தது எப்போவுமே லைஃப்பில், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்மளால் வரவும் முடியல, அடுத்து எப்படி நம்ம சர்வே பண்ண போகிறோம், என்ன படிக்கவும் இல்லை ஒழுங்காக, படிச்சதா கூட வேலைக்கு போகலாம், இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். எனக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது பண்ணால் ஓனாக பண்ணணும் அப்படி ஒரு ஐடியாலஜி தான் இருந்தது. அது ரொம்ப சின்ன வயசுல ஒரு 4th 5th கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி வர ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது. அப்போ இருந்தேன் எதாவது பண்ணணும் லைஃப்பில் எதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேம்ப்ளெட் கொடுக்குற ஒர்க்குக்கெலாம் போயிருந்தேன். எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்த டைமில் ரொம்ப அங்கே கூட சின்ன ஒரு பிரச்சனையாகி இந்த ஏர்டெல்லில் வந்து வீடு வீடாக போய் பேம்ப்ளெட் கொடுக்குற ஒர்க்கெலாம் போயிருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அது எல்லாமே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஈவெண்ட் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிது. ஸோ கண்டிப்பாக அது ஃபஸ்ட் ஈவெண்ட் எடுத்து ஒரு சின்ன பேமெண்ட், ரொம்ப ரொம்ப சின்ன பேமெண்ட் தான் அப்போ வந்தது எல்லாமே. ஒரு எனக்கு கரெக்டாக என்ன பேமெண்ட் ஞாபகம் இல்லை. பட் அதுவே எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நம்மளுக்கு ஒரு ரூட் கிடச்சிச்சு. இந்த ரூட்டை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா போதும். ஃபஸ்ட் டைம் சாதிச்ச ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறோம், அது மூலிமா நம்மளுக்கு ஒரு ரெவென்யூ வருது, நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஸோ அப்போ இது ஒழுங்காக பண்ணாலே நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுத்தது அந்த ஃபஸ்ட் ஈவெண்ட் தான். அந்த ஃபஸ்ட் ஈவெண்ட்டே வராமல் இருந்தால் நிறைய பேர் போயிருக்காங்க, எல்லாமே இருக்குது. பட் ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம் அந்த ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்தது. கண்டிப்பாக அது இல்லைன்னா நம்ம வந்திருக்கவே முடியாது லைஃப்பில். நீங்கள் பண்ண ஈவெண்ட்லேயே உங்களுக்கு மறக்க முடியாத ஈவெண்ட் இருக்குங்களா சார்? அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோகேஷ் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2009-10 பழக்கம். அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் என்கிட்ட சொல்லியிருந்தான், மச்சான் நீ தான் எனக்கு வந்து வெட்டிங் வந்தால் நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவனோட வெட்டிங் எடுத்தேன், அவங்க பேபி ஷவர் ஈவெண்ட் எடுத்தேன், அவங்க பர்த்டே எடுத்தேன். ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவனோட ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக. ஏன்னா சின்ன வயசுலேயே சொல்லிட்டான், நீ தான் எனக்கு ஃபோட்டோகிராஃபர், லவ் பண்ணுற டைம்லேயே சொல்லியிருந்தான். ஸோ அவங்க ஈவெண்ட் அவங்க நம்ம பண்ணுற ஒர்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க ஈவெண்ட் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் பர்த்டே முடிஞ்சுது. இப்போயே சொல்லியிருக்கான், இந்த பொண்ணு இப்போ ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு பியூபர்ட்டி ஈவெண்ட் வருமோ நீங்கள் தான் ஷூட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் போகும்போது தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் ஈவெண்ட் இவங்க கண்டிப்பாக. இல்லை இப்போ அது குழந்தை பிறக்கமுலே சொல்லிடுவான். குழந்தை பிறக்கமுலே சொல்லிட்டான், குழந்தை பர்த்டேக்கு நீ எடுக்கணும், அடுத்தது நீ எடுக்கணும், குழந்தையோட வெட்டிங் நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு 25 இயர்ஸ் கழிச்சு நடக்க போகிறதே இப்போவே அவங்க இப்போ ப்ரீ புக்
ஸோ அதனால் அவங்க ஈவெண்ட் போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இன்வெஸ்ட்மெண்ட்னா என் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதில். ஸோ லைஃபோட ஃபுல்லே நம்ம அதுக்கு அர்ப்பணிச்சிட்டோம். ஸோ ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா 5D Mark III. இப்போ தனியாக ஒயிட் பட்ஸுக்குன்னு நான் தனியாக வாங்கினது பார்த்தீங்கன்னா 5D Mark III வாங்கினேன், Mark IV, அதுக்கப்புறமேட்டு சோனி A7R3, S3. ஸோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப்பே ஆகாது, நெவர் எண்டிங் ஸ்டோரி இது. கண்டிப்பாக. ஸோ நம்ம கரியர் எப்படி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம ஒர்க்கும் அப்டேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு லாஸ்ட் இயர் நான் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பேன், இந்த இயர் அந்த ஒர்க் பார்க்குமோ ஓகே நம்ம இப்படி எடுத்துருக்கோமே, இப்போ இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிடே லேர்னிங், எவ்ரிடே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ லைஃப் லாங் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இல்லை இவ்வளோதான் ஒரு இது கிடையாது. பேசிக் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா நம்மளுக்கு. இப்போ ஸ்டார்டிங் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா இப்போது அவங்களோட பட்ஜெட் என்ன இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறது அதுதான், இந்த கேமரா போதுமா, இந்த கேமரா எடுத்தால் நல்லா இருக்குமா, அந்த கேமரா அப்படிலாம் கிடையாது. எல்லா கேமராவும் நல்லா ஃபோட்டோ எடுக்கும். ஸோ நம்ம என்ன லென்சஸ் யூஸ் பண்ணுறோம், லென்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ பாடி வந்து டிபெண்ட்ஸ் ஆகும், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பாடி வாங்கலாம். ஃபுல் ஃப்ரேமோ இல்லை மிரர்லெஸ்ஸோ அந்த DSLR டிபெண்ட்ஸ் ஆகும், பட்ஜெட் அவங்க ரெக்கமெண்ட் பொறுத்து தான் எல்லாமே. ஸோ இதுதான் வாங்கணும், இது வாங்கினா தான் எடுக்க முடியும், இதுதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. நான் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு கற்றுப்பேன், ஏதாவது புது புது விஷயம் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுவேன். ஒரு லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே என்னோட செல்ஃப் தான். இப்போ யாருமே எனக்கு வந்து இப்படி தான் எடுக்கணும் இதுன்னு சொல்லி தரல, செல்ஃபாக நானே லேர்ன் பண்ணது. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்டிங் எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபர் தான், பட் அவர் ஓல்டு ஸ்கூல், இந்த ரோல் ஃபிலிம் போட்டு அப்போ எடுத்திருந்தார், இப்போ எடுப்பார். பட் நான் அப்டேட் பண்ணிட்டு வந்தது என்னோட செல்ஃப் அப்டேட் தான். யூடியூப் பார்த்தாருங்களோ, நிறைய இன்ஸ்பிரேஷன் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்களோட ஒர்க்ஸ் பார்ப்பேன். ஸோ இப்படி தான் என்னோட அப்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்படி தான் லைஃப்பில். கரண்ட் ட்ரெண்டும் கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஸோ ட்ரெண்டுன்றது வந்து வருஷம் மாறிட்டே இருக்கும். அது ஒரு ட்ரெண்ட் இருக்கும், இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அதெல்லாம் மாறிட்டே இருக்கும். பட்டு என்னோட சஜஷன், என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தான் ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஃபோட்டோகிராஃபர் தான் ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு புது ட்ரை பண்ணுறது ஒரு ட்ரெண்டு. இப்போது இன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், அது நான் அடுத்த வருஷம் பார்த்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரெண்டுன்னு கிடையாது, இதில் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன இப்போ ஒரு ஆம்பியன்ஸ் போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே என்ன ஆம்பியன்ஸ் இருக்குது, அங்கே என்ன ஐடியாலஜி பண்ணலாம், நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எடுக்கிறது. இதுதான் ட்ரெண்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ட்ரெண்ட் இருக்குன்னுலாம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அது கிளைண்ட் வந்து ஒரு டிபெண்ட்ஸ், நிறைய கிளைண்ட் ஒரு டைப்பு. இப்போ நம்ம சில கிளைண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம், ஓகே ஒரு மேபி ஒரு 1 or 2 கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். சில கிளைண்ட் கரெக்ஷனே இல்லாமல் இருக்கிறவங்களாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ நான் சில கிளைண்ட்ஸ் வந்து இது மாற்றணும், இப்படி மாற்றணும்னு. பட் எல்லாத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எவ்வளோ கரெக்ஷன்ஸ் வந்தாலுமே, ஏன்னா அவங்க லைஃப் லாங் வச்சுருக்க போகிறது இந்த ஆல்பம். எத்தனை கரெக்ஷன்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்தாலும் சரி, நாங்கள் ரீஒர்க் பண்ணியோ இது மாற்றி கொடுத்துட்டு தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம் 100%. ஏன்னா நம்ம இது பண்ண முடியாதுன்னுலாம் நம்ம நிற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கனால தான் நம்மளை புக் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவங்க லைஃப் டைம் ஈவெண்ட், அவங்க வெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் கேப்சர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 50 years ஆனாலுமே சரி, இந்த ஆல்பம் தான் நிற்க போகுது. உங்களோட ஒர்க்கிங் ஃப்ளோ எப்படி சார் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஷூட் இருக்கிற டைமில் ஃபுல்லாக ஷூட் போயிடுவேன் நான். இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோடய டீம்மேட்ஸ் இருப்பாங்க, இருந்தாலும் நானும் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ ஷூட் இருக்கிற டைம் ஷூட் போவேன். சண்டே ஒரு நாள் மட்டும் தான் ஆஃபு, மற்ற டே எல்லாமே மார்னிங் போயிட்டு நைட் ஒரு 9-10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பேன். ஸோ அப்படியே ஷெடியூல் பழகிடுச்சு. ஏன்னா எனக்கு அது ஒர்க் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது நான் எடுக்கிற ஃபோட்டோலாம் நானே எடிட் பண்ணி அவுட்புட் பார்க்கணும், அது ஒரு பிடிக்கும். மற்றபடி ஒர்க் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலெக்ஷன்னு, கலர் கரெக்ஷன்னு, அப்புறம் ரீடச்சு, இதுதான் ஒர்க் ஃப்ளோ. நார்மலாக நான் எடுக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நம்ம டீம்மேட்ஸ்க்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்பம் ஷீட்ஸ்க்காக கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு ப்ராசஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க. திருப்பி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபைனல் ப்ராசஸ் நான் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பிரிண்டிங் போகும். ஒரு கஸ்டமராக கிளைண்ட் உங்ககிட்ட என்ன சார் எதிர்பார்க்கலாம்? ஸோ என்னோட 100% கொடுப்பேன். மேக்ஸிமம் என்னோட பெஸ்ட் அவுட்புட் இதுதான். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி எல்லா ஈவெண்ட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். அந்த ஈவெண்ட்டில் என்னோட மேக்ஸிமம் பெஸ்ட் என்னன்றது கொடுப்பேன். ஸோ அதனால் நான் இப்போது ஷூட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு சும்மா எடிட்டர்ஸ்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு நீங்களே முடிச்சு அமைச்சிருக்கணும் இல்லாமல், நானும் போயிட்டு ஆஃபீஸ்லலாம் ஃபுல்லாகவே உட்காந்துருவேன், எடிட்டிங்கில் உட்காந்துட்டு ஃபுல். நீங்கள் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரீம் லொக்கேஷன் எது சார்? ஷூட் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது தாஜ்மஹால் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் இருக்குது, படிச்சிருக்கோம் நிறையா, அது ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அந்த இடத்துல போய் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. பட் எப்போ நிறைவேறும்னு தெரியல. ஏன்னா அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, லவ்வோட சின்னமே அது தானே. அதனால் பட் இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அங்கே தான் பண்ணுறதுக்கு பிளான்.
ஹோப்ஃபுல்லி ஒரு 2-3 மந்த்தில் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள். இப்போ கரண்ட்ல எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? டஃப்ன்றது வந்து இப்போ மார்க்கெட் பெருசாகிடுச்சு, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் டே பை டே உள்ளே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ லீட் ஜென்ரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஃபோட்டோகிராஃபராக இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டோகிராஃபி மட்டும் கிடையாது, இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அது நிற்கிறதுக்கு நம்ம என்ன பெட்டராக காட்டிக்க முடியும், நம்ம ஒர்க் என்ன அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட இதுதான். ஸோ எந்த ஒரு ஜாபுமே டஃப் இல்லாமல் இருக்காது. ஸோ டஃப்ன்றது எப்பவுமே இருக்கும் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே. மற்றபடி டஃப்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிங்கில் வந்து இந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட் ஜாபாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு உள்ள பெரிய கஷ்டமே அதுதான். ஸோ அவங்க நீட்டாக வந்தாங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அவங்க அது ஒரு பவுன்சர்ஸ்லாம் பண்ணி அவங்க கரெக்டாக அலைன் பண்ணாங்கன்னா ஓகே. நிறைய வெட்டிங்கில் ஃபோட்டோகிராஃபர்ஸே போய் அதை நிற்க வைக்கிறதா இருக்கும், ஃபோட்டோ எடுக்கணும்னா இருக்கும். இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். நிறைய இந்த பெரிய பெரிய விஐபிஸ் வெட்டிங்லாம் எடுக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில விஐபிஸ் வெட்டிங்லாம் நல்லா ஸ்மூத் அண்ட் கிளியராக போகும். சிலது வந்து நிறைய க்ரௌடு வர்ற ஒரு 2000+ 3000 2500 க்ரௌடு வருதுன்னா அந்த இடத்துல நம்ம அது க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு இருக்க பெரிய டஃப். மற்றபடி நம்ம எடிட்டிங் வைஸ் எல்லாமே போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த ஆல்பம் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க கிளம்ஸியாக இருக்கும் ஆல்பம் பார்க்கும்போது. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் இதில். ஸோ கிளைண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மெயின் திங். அதுக்கப்புறமேட்டு மற்றபடி எதுவும் பெரிய டஃப்பாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் பிடிச்சி தான் பண்ணுறோம், அதை லவ் பண்ணி தான் பண்ணுறோம். எங்கள் டீமுமே அப்படி தான். ஸோ எல்லாமே பேஷனேட், எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறதுனால ஒரு பெரிய டஃப்பாக டிஃபிகல்ட்டாக தெரியாது. சம்டைம்ஸ் நைட் ஒர்க்லாம் போகும். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணுவோம். திருப்பி நாங்கள் காலைல மறுநாள் எழுந்துச்சு வரணும். டைட் ஷெடியூலில் அப்போல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ஈவெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு லாஸ்ட் இயரில் ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே ஈவெண்ட்டு. பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சண்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் போயிட்டு இருந்தது. அந்த டைமிங்கில் ஃபுல்லாகவே இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு இடம், ஒரு இடமா சுற்றிட்டே இருந்தோம். ஒரு ஷூட், அடுத்த ஷூட். ஆமாம். ஸோ ஒருத்தர் கார் ஓட்டுவார், அப்புறம் கார்லேயே தான் தூங்கணும். ஒரு நாடோடிகள் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் அந்த ஒரு வாரத்துக்கு. அது ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஆனால் ஜாலியாக இருந்தது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீப் பிரீத். அதுதான் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஹவர்ஸாக தூங்கியிருப்போம். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் கஷ்டம் இருக்குது, இதுவும் இருக்குது. பட் இன்ட்ரெஸ்ட் அதுதான் அப்படி தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரே ஐடியா தான் வரும். முகூர்த்தம் எல்லாமே ஸ்ப்ளிட்டப் பண்ணி வராது. ஸோ இப்போ ஆடி மாதம், இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். எடுத்தாலும் சின்ன சின்ன ஈவெண்ட் தான். பட் இதுதான் இந்த டஃப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அப்படியே போயிட்டு. சார் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எடுத்த பெஸ்ட்டு ஃபோட்டோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். பெஸ்ட்டு ஆல் டைம் ஃபேவரேட் ஒரு ஃபோட்டோ ஒரு இடம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரைட்டிங் பண்ணி யாரும் எடுத்துருக்காங்களான்னு தெரியல. அந்த கோயிலில், தஞ்சாவூர் பெரிய கோயிலில், அங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃப்ளாஷ் லைட்டு, இந்த ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் எதுவுமே அலோட் கிடையாதுங்க. எல்சி கூட அலோட் கிடையாது, இந்த சின்ன எல்சி கூட அலோட் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா மொபைல் ஃபோன் வச்சுட்டு ஒரு 5-6 மொபைல் வச்சுட்டு அந்த மொபைல் லைட் வெளிச்சத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோ. அதுதான். சூப்பர் சார். நீங்கள் எடுத்த இன்னொரு ஃபோட்டோவை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இது ஆக்சுவலாக ஒரு 11.8 மில்லியன் போயிருந்தது இந்த வியூஸு. லாஸ்ட் தீபாவளிக்கு எடுத்த இந்த ஷூட்டு. பட் இந்தளவுக்கு ஒரு அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்கலன்னா எங்களோட வீட்டு வாசல்லே தான் எடுத்தது தான். கிளைண்ட் வந்து ஒரு நல்ல வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரை வந்து எப்படி செலக்ட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கிளைண்ட் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். ஸோ ஃபோட்டோகிராஃபர் இவங்க வந்து இத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்களா, எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் என்னது, அதுக்குன்னு சொல்லிட்டு புது ஃபோட்டோகிராஃபர் வந்து புக் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அர்த்தம். ஸோ கரெக்டான ஆல்பம் கரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்களா, இப்போ பேமெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட் தான் பே பண்ணுறாங்க, அந்த பேமெண்ட்டுக்குள்ளே ஒர்த் இருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ நாளில் டெலிவரி பண்ணுறாங்க, இதெல்லாமே யோசிக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்பர்சன் போயிட்டு அவங்க ஆல்பம், அவங்க ஒர்க் எல்லாமே செக் பண்ணிவிட்டு யார் யார் ஈவெண்ட்டுக்கு வராங்கன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டில் போயிட்டு நம்ம ஈவெண்ட் புக் பண்ணுறோம். அந்த இடத்துல யார் எந்த ஃபோட்டோகிராஃபர் வராங்க, ஸோ நீங்கள் வராங்களா இல்லை இன்னொருத்தர் வராங்களா, அவங்களோட ஒர்க் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ நாளில் டெலிவரிபிள்ஸ் இருக்குது, இது எல்லாமே க்ராஸ் செக் பண்ணணும். ஏன்னா இது லைஃப் லாங் இருக்க போகிறது. இது நம்ம ஏனோ தரணும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணிவிட்டு புக் பண்ணக்கூடாது, என்னோட ஒப்பீனியன். இன்பர்சன் போயிட்டு அவங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் ஆல்பமில் போடுவாங்க, எவ்வளோ ஷீட்ஸ் போடுவாங்க, இது அன்லிமிட்டட் ஷீட்ஸா இல்லைனா லிமிடெட் ஃபோட்டோஸா, லிமிடெட் ஷீட்ஸா, இது எல்லாமே க்ராஸ் செக் பண்ணணும். ஏன்னா மேலோட்டமாக கேட்டுட்டு புக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமே ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜஸ் இருக்குது, இந்த சார்ஜஸ் இருக்குன்னு பண்ணுறாங்க மார்க்கெட்டில்.
நம்ம யாரையுமே ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல முடியாது, சொல்கிறேன் நான் இது ஓவராலாக சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாமே க்ராஸ் செக் பண்ணிக்கணும். அண்ட் அவங்க வீடியோ என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது, செகண்டரி தான் அது, கேமரா ஒர்க்கு தான் பார்க்கணும். இருந்தாலுமே என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணுன்னா அந்த வீடியோ ரெசல்யூஷன்லாம் மேட்டர்ஸ். இப்போ ஒரு பழைய அவுடேட்டட் கேமராவில் யூஸ் பண்ணாலுமே நம்ம இப்போ 4K தான், இப்போ வர்ற டிவி எல்லாமே அட்வான்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த என்ன ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே க்ராஸ் செக் பண்ணுறது பெட்டர். ஸோ ஒரு மேலோட்டமாக பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க, ஒரு 1080pயில் இப்போ கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு, இப்போவே 1080p அவுடேட்டட், இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம இப்போ டிவியில் பார்த்தாலே நம்மளுக்கு என்னப்பா பிளராக தெரிதுன்னுவாங்க. ஸோ அப்படிலாம் நிறைய பேர் இப்போ ட்ராப் ஆகிறாங்க. ஸோ இதெல்லாமே க்ராஸ் செக் பண்ணிவிட்டு புக் பண்ணால் பெட்டர். இன்னொரு 10 இயர்ஸில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போது ஏஐ நிறைய புதுசாக வந்திருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, என்ன தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இப்படியெல்லாம் எதாவது வந்தாலுமே ஹியூமன் ஒர்க்குக்கு ஹியூமன் ஒர்க்கு தான் எப்போவுமே. ஸோ என்ன தான் ஏஐ வந்தாலும் ஒரு ஏஐ போயிட்டு ஒரு வெட்டிங் ஈவெண்ட்லேயோ ஒரு பர்த்டே ஈவெண்ட்லேயோ போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ ஹியூமன் ஒர்க் இருக்கும். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அந்த ஒர்க்கை. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, ஏஐயும் இருக்கும். பட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாகும் ஒர்க்கு. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண லைட் ரூம் ஒர்க்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், நம்ம மாஸ்க் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாமே ஏஐ பேஸ்டு வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு புது அப்டேட் வந்துட்டுருக்கோம், நம்மளுக்கு ஈஸியாகும் ஒர்க்கு. பட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பின்னாடி தள்ளிடுவாங்க. ஸோ இது ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் இது. ஸோ அந்த ரேஸில் நம்ம ஓடிட்டே இருக்கணும். இந்த ரேஸ் கோர்ஸில் ஒரு குதிரை மாதிரி தான். ஸோ நின்றுட்டோம்னா காலி. ஸோ ரன்னிங்லேயே இருந்தால் நம்ம சர்வே பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மள வேல்யூ இருக்குவாங்க. நம்ம வேல்யூ இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மார்க்கெட். புதுசாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? விடாமல் பண்ணணும். நம்ம கரியர் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம், டெய்லியுமே கற்றுக்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு 1 hour இல்லை 30 minutes டெய்லியும் ஏதாவது புதுசாக நம்ம கற்றுக்கிறதுக்காக டைம் ஒதுக்கணும் கண்டிப்பாக. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க, எல்லா பிஸ்னஸ்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பிடிவாதமாக நிற்கணும் ஒரு விஷயத்தில். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம பிடிவாதம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடியாலஜி. ஸோ அவங்க அப்டேட் பண்ணணும். கேமரா வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, எங்கிட்ட கேமரா இல்லை அப்படின்னா. இப்போ நிறைய ரெண்டட் பிளேசஸ் வந்திருக்கு. ஸோ அங்கே ரெண்ட் பண்ணலாம் நம்ம கேமரா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேமரா வாங்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸுமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஹை சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட ஒர்க்கு நம்மளே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணணும். நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறோம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், என்னோட ஒர்க்கு இதுதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஷூட் பண்ணுங்கள், நீங்கள் அப்படி டெவலப் பண்ணலாம் நம்மளை. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ப்ரைஸ் நம்ம லோவாகவும் வச்சுட்டு நம்ம நல்லா ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு வேல்யூ இருக்காது, ரொம்ப ஹை ப்ரைஸ் பண்ணாலும் வேல்யூ இருக்காது. ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட், நம்ம ஒர்க் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஒயிட் பர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.